வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. தளிரின் இன்னும் ஒரு புதிய சங்கமத்திலே இன்று ஒரு புது நிகழ்வாக எடுத்து வருகின்றோம். பல கலைஞர்களுடைய பல படைப்புகள் இங்கு வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கு கனடாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றித்தான் இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். இத்திரைப்படத்தை திரைக்கதை, வசனம், தயாரிப்பு என இயக்கம் என பல முகங்கள் கொண்டு ஒருவரால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இவர் வேறு யாருமல்ல, நீண்ட காலமாக கனடிய மண்ணிலே நிலை கொண்டு தன்னுடைய கலை படைப்புகளையும் கலை பயணத்திலே பயணித்து கொண்டிருப்பவருமான பாரதி ஆர்ட்ஸ் இசைக்குழுவின் பொறுப்பாளரும் தலைவருமாக இருக்கின்ற மதிவாசன் அவர்களைத்தான் இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் மதிவாசன் அவர்களே. வணக்கம். வணக்கம் மோகனா. வணக்கம் தளிர்நீர்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய இந்த கலைப்படைப்பில் நீங்கள் நீண்ட காலமாக இசைத்துறையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள், அது மட்டுமல்ல இன்று திரைப்படத்தை தயாரிக்கின்ற ஒரு பொறுப்பு உங்களிடம் இருந்து அதை இன்று படமாக்கி வெளியில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். இத்திரைப்படத்தை பற்றி தான் நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். இத்திரைப்படத்தை தயாரிப்பதற்கான உங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு ஆதங்கம், உங்களுடைய உத்வேகம் இருந்திருக்கும். அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அருமையாக கேட்டீர்கள் சிவமோகனா. நீண்ட காலமாக திரைப்படம் ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆரம்ப காலத்திலே நான் ஒரு மேடை நாடக கலைஞர் KS பாலச்சந்திரன் என்று மறக்க முடியாத ஒருவர். அவர் கனடாவுக்கு வந்த பொழுதிலே எங்களை வைத்து பல மேடைகளிலே பல நாடகங்கள் செய்திருக்கிறோம். அந்த நாடகத்தில் இருந்து முதலாக வெளிவந்த ஒரு திரைப்படம் உங்கோதலவில் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தயாரிக்கின்ற நேரத்திலேயே ஒரு ஆர்வம் இருந்தது எங்களுக்கு, எதிர்காலத்திலே நாங்கள் வேறு திரைப்படங்களை செய்ய வேண்டும் என்று. இது நான் சொல்லுவது 1990களின் ஆரம்ப பகுதியிலே. அந்த அந்த ஆதங்கம் நாள் போக போக நாங்கள் இசை பரிமாணம், நீங்கள் சொன்னதை போல் இசைத்துறையிலே கொஞ்சம் கால் பதித்திருந்தோம். அப்பொழுது நிறைய செயல்பாடுகள் இருந்தது. அதுக்கு பின்பு ஒரு வேளை எங்களுக்கு சரியாக ஏதோ இறைவனுடைய இதற்கு சொல்ல வேண்டும், இப்பொழுது கடைசி ஒரு 5 வருடத்துக்குள்ளே நான் திரைத்துறைக்குள்ளே போக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது சொல்ல வேணும். அதில் தான் நான் இந்த திரைப்படம் ஒன்று தயாரிக்கணும் என்று முடிவு பண்ணியிருந்தேன். அதிலே வந்த ஒரு விளைவு தான் இந்த ஆக்குவாய் காப்பாய் என்ற திரைப்படம். நீங்கள் இதை முழுமையாக தயாரித்து முடித்திருப்பீர்கள் என்று அது திரையரங்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆம், இந்த கலைஞர்கள், இப்போ உதாரணத்துக்கு கலைஞர்கள் என்றாலே கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் அவர்களுடைய முன்புறம் மிக பிரகாசமாக இருந்தாலும் பின்புறம் இருள் சூழ்ந்ததாகத்தான் அநேக கலைஞர்களை பார்த்திருக்கின்றேன். என்றால் அது ஒரு வலிமிக்கதாகவே அவர்களுடைய பயணங்கள் இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை நீங்கள் தயாரிக்கும் போது நிச்சயம் ஒரு பாரிய சவால்களை எதிர்நோக்கி இருப்பீர்கள். அதனுடைய கஷ்டங்கள், அதனுடைய நஷ்டங்கள். ஏனென்றால் கலைஞர்கள் என்றாலே அது ஒரு மறுவடிவம். அங்கு ஒரு கலைப்படைப்பை கொண்டு வருவதென்றால் ஒரு பாரிய வலி சூழ்ந்த ஒரு இடத்திலிருந்து தான் அது பிரசவிக்கும். அதைத்தான் நான், என்றால் நானும் அந்த பாதையில் பயணிக்கின்றவன். எனவே நீங்களும் அப்படியான சவால்களை சந்தித்திருப்பீர்கள். அதை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். நிச்சயமாக அருமையான ஒரு திரைக்கதை இருக்கிறது, அருமையான நடிகர்கள் இருக்கிறார்கள், அருமையாக எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த அந்த அதை முன்னெடுத்து போகின்ற பொழுது நிறைய சவால்கள் வரும். அது நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த திரைப்படத்தை முதலிலே இந்த கதை சரியாக இருக்குமா, எங்களுடைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாமா என்பதில் இருந்து ஆரம்பித்து படம் ஷூட்டிங் நடந்து அது பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே இருந்து வேலை செய்கிற பொழுது அதன் பிற்பாடு அதை திரையிடுவது என்று வருகிற அளவிலையும் எங்களுக்கு சவால் தான். இது சாதாரணமாக ஒரு விடயமாக ஒரு உதாரணமாக சொல்லிவிட முடியாத அளவு நிச்சயம் அதில் ஒரு குறிப்பிட்ட சவால்களை கட்டாயமாக நாங்கள் இங்கே தயாரிக்கின்ற திரைப்படங்கள் கூடுதலாக எல்லா கலைஞர்களுமே பகுதி நேர கலைஞர்கள் தான். முழு நேர கலைஞர்கள் என்று சிலர் தான் அங்கே இருக்கிறார்கள். அப்போ பகுதி நேர கலைஞர்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஷூட்டிங்கை ஸ்கெட்யூல் பண்ணினா என்ன, அல்லது அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கு அதை செய்து கொள்வது என்பது மிக கடினமானது. அதோடு இங்கே இலங்கை மாதிரி அல்ல இந்தியா மாதிரியும் அல்ல,
நிறைய தூரங்கள் பயணிக்க வேண்டியிருக்கும். நான் ஒரு லொக்கேஷனை மிஸ்ஸாகாலே செலக்ட் பண்ணியிருந்தேன். என்னுடைய திரைப்படத்தின் முதன்மையான லொக்கேஷன் மிஸ்ஸாகாவாக இருக்கிறது. அப்போ எல்லா கலைஞர்களும் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் அங்கே வர வேண்டும், நேரத்துக்கு வர வேண்டும். அதுமாரி டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட் வந்து அங்கே லைட்டுக்காக இருக்கலாம், சவுண்டுக்காக இருக்கலாம். அப்போ பிற மொழி பேசுகிறவர்கள் கூட என்னோட வேலை செய்திருக்கிறார்கள். நடித்தவர்கள் முழுமையாக எங்களுடைய கலைஞர்கள், கதை எங்களுடைய கதை. என்னோட வேலை செய்த ஆடியோ டெக்னீஷியன் அவர் ஒரு பிற நாட்டுக்காரர். அப்போ அவர்கள் எல்லாரும் வந்திருந்து பார்க்குற பொழுது எங்களுக்கு இருக்கிற பெரிய சங்கடமான ஒரு செயல்பாடு என்னென்றால் அதை நேர்த்தியாக செய்யவும் வேண்டும். நாங்கள் இதை இப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறோம் என்று வெளியில் காட்டிக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கிற நிலைகளிலே நேர கட்டுப்பாடுகள் எல்லாம் நாங்கள் எதிர்நோக்கின ஒரு சவால். ஒரு பெருமளவிலே பணத்தொகை இருந்திருந்தால் இந்த படத்துக்காக நாங்கள் அவ்வளோ பணத்தை செலவழித்து செய்கின்ற பொழுது அதிலே சில சவால்கள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் நாங்களும் ஒரு பட்ஜெட் ஃபில்மாக இதை செய்ய வேண்டும், எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தொகையை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று வருகிற வேளையிலே நிறைய சவால்கள் இருந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தை குறித்த சவால்கள். அதனால் நடிப்பு துறையிலே எனக்கு பெரிய அளவு சவால்கள் இருக்கவில்லை. என்றால் இந்த கலைஞர்களை நான் நினைக்கிறேன், அதுதான் நம்மளுடைய அடுத்த கேள்வியாக இருந்திருக்கலாம், யார் இந்த கலைஞர்கள் என்று கேட்டிருப்பீர்கள். அந்த கலைஞர்கள் இந்த படப்பிடிப்பில் நடித்தவர்கள் யார் என்பதை தான் கேட்க ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். உண்மையாக இங்கே கனடா கலைஞர்கள் தான் அந்த அத்தனை பேருமே ஈழத்திலே ஈழத்தை பிறப்பிடமாக கொண்டு பிறந்து இங்கே வந்து வளர்ந்த கலைஞர்கள். அதில் கிருந்துஜா தான் அந்த முதன்மை கேரக்டர்ஸ் இருக்கு. அந்த கதை வந்து ஒரு பெண்ணை சுற்றிய கதை. அந்த கதை நீங்கள் வச்சிருக்கிறீர்கள் கேள்வி, அதுக்கு வருகிறது. அதுக்கு அடுத்ததாக இந்த மெயின் கேரக்டரை கிருந்துஜா அவர்கள் செய்திருக்கிறார். அவரோடு சுற்றி நடித்த கலைஞர்கள் எல்லாரும் பிரபலியமான கலைஞர்கள். ஒருத்தி 1, 2 சுதாகரனுடைய இயக்கத்திலே வந்த ஒருத்தி திரைப்படத்திலே இங்கே தயாரிக்கப்பட்ட திரைப்படம், பலர் மத்தியிலே பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலே நடித்த ஒருத்தி திரைப்படத்தினுடைய விமர்சனம் எங்களுடைய தளிர் இதழிலே வெளியிட்டிருக்கிறது கடந்த காலங்களில். அதிலே நடித்தவர் தான் ஜேபி. முதலாவதுலே 2வதுலே நடிச்சிருக்கிறார். அதே மாதிரி டெனிஸ் ராஜ் அவர்களும் டேன் என்று நான் சொல்வது, அவரும் கூட அந்த ஒரு திரைப்படத்திலே 2வது திரைப்படத்திலே நடிச்சிருக்கிறார். என்னுடைய திரைப்படத்திலே அவர் ஒரு வில்லனாக நடித்திருக்கிறார். அதே மாதிரி செந்தில், அவரை சுற்றியதுதான் கதை. உண்மையிலே அவர் கூட நான் நினைக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு குறுந்திரைப்படம் கேபி நாத் செய்த திரைப்படம் ரெட் வின்டர் என்ற திரைப்படத்தில் அவரை ஒரு இளம் பையனாக நான் பார்த்துருக்கேன். அப்போவே அவருடைய நடிப்பில் எனக்கு ஒரு ஆவல் இருந்தது, கடை இவ்வளோ அழகாக செய்கிறாரு என்று. அப்போ நாங்கள் கனடாவுக்கு அதெல்லாம் 90கள் ஆரம்ப பகுதியில் நடந்தது. அந்த அவரும் அந்த காத்திரமாக நல்ல யதார்த்தமாக எல்லாரும் தங்களுடைய நடிப்பு திறமையை அதில் காட்டினார். அதனால் எனக்கு அந்த பகுதியிலெல்லாம் எந்த விதமான சவாலும் வரவில்லை, பெரிய அளவில் சவால்கள் வரவில்லை. ஆனால் இப்படி ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதென்றால் நாங்கள் நாடக கலைஞர்கள், ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், கட்டாயம் ஸ்கிரிப்டை பாடமாக்கி ரிஹர்சல் எல்லாம் செய்தான் செய்வோம். திரைப்படத்துக்கண்டு ஒரு சில ஒரு 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 குவாலிட்டிஸ் இருக்கிறது. அதிலே ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்க வேண்டும், அந்த ஸ்கிரிப்டை வாசிச்சிருக்க வேண்டும், அந்த கலைஞர்கள் அதை அந்த இலகுவாக இருக்க வேண்டும், அதை பார்க்குற பொழுது அவர்கள் யதார்த்தமாக செய்யக்கூடிய இயல்பாக செய்கிற அந்த அம்சம் வர வேண்டும். அப்படி சில பயிற்சிகளை செய்து தான் நாங்கள் ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பித்தோம். அப்படியான நல்ல எல்லாருமே ஒத்துழைத்து செய்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஆகவே வெளிப்புறத்திலே இருக்கிற சவால்களை பற்றி தான் நான் சொல்லலாம். ஒன்று வந்து பணம். அந்த பணத்தை நாங்கள் போடுவது என்பது திருப்பி எடுக்கக்கூடிய அளவிலே இருக்குமா என்றது ஒரு ஆச்சரியக்குறியாக இருந்தது. காரணம் என்னவென்றால் இங்கே எங்களுடைய திரைப்படங்களை போதிய அளவிலே பொதுமக்கள் வந்து பார்ப்பது கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் கொஞ்சம் பெருகி கொண்டு வருகிறது. நிச்சயமாக அந்த ஆதரவு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக யாருமே இப்படியான சவால்களை மீறி சவால்களை நிவர்த்தி செய்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய இந்த கலைஞர்களை பற்றியோ இந்த பின்னணியை பற்றி நிறைய பேசலாம். இருந்தாலும் படம் இந்த உங்களுடைய இந்த திரைப்படம் ஆக்குவாய் காப்பாய் இந்த திரைப்படம் இங்கு முழுமையாக எடுக்கப்பட்டது, முழுமையாக கனடாவிலா அல்லது வேறு நாடுகளிலும் படப்பிடிப்பு நடந்தது? படப்பிடிப்பு முழுமையாக கனடாவிலே, கதையும் கனடாவிலே நடக்கிற கதை ஆகையினாலே கனடாவிலே தான். இங்கே நயகரா ஃபால்ஸில் சில காட்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டது. முழுமையான படப்பிடிப்பு இங்கே தான் கனடாவிலே செய்யப்பட்டது. இந்த படத்தினுடைய அதாவது கதை ஆக்கம், அந்த ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதென்றால் அந்த
அதுக்கு ஒரு மூல காரணம், ஒரு கதை இருக்க வேண்டும். அந்த கதையை எழுதியவர், அவரை பற்றி நீங்கள் கூறுங்க. நிச்சயமாக. இந்த கதை சகாப்தன் அவர்களுடைய எழுத்திலே வந்தது. அரங்காடல் என்று கனடாவிலே மிக பிரபல்யமான ஒரு நாடக மேடை, பலரும் பரிச்சயமான, இந்த கலைத்துறையிலே இருக்கிற அநேகருக்கு நான் இந்த அரங்காடல் சொல்லு புது அல்ல. அப்போ அந்த அரங்காடல் மேடையிலே முதல் தடவையாக இந்த நாடகம் இயக்கப்பட்டது. சாந்திநாதன், மறைந்த சாந்திநாதன், அவர் என்னுடைய அவரை நான் ஒரு குருவாக மதிக்கிறவர். அவருடைய பல ஆலோசனைகளுக்கு கீழே நான் வேறு நாடகங்களை மேடையேற்றி இருக்கிறேன். அந்த வகையிலே அவருடைய அந்த நாடகம் நடந்த பல கலைஞர்கள் இந்த நாடகத்தை பார்த்துருக்கிறார்கள். அப்போ நானும் அந்த சபையிலே இருந்து இப்போ அந்த நாடகத்தை பார்த்து ரசித்தேன். அருமையான ஒரு கதையாக இருந்தது. பிற்காலத்திலே அது முடிந்து விட்டது. ஒரு வருடத்துக்கு பின்பு யோசித்தேன், ஒரு படம் செய்கிறதுக்கு நான் என்னை தயார் பண்ணி கொண்டிருக்கிற வேளையிலே தான் சகாப்தனுடைய இன்னும் ஒரு நாடகத்தை என்னை இயக்க சொல்லியிருந்தார். அப்போ சகாப்தன் அண்ணாவோடு நான் கொஞ்சம் நெருங்கி பழகிற சந்தர்ப்பங்கள் நடத்த ஆரம்பித்தது. அப்போ கேட்டேன், இப்படி உங்களுடைய இந்த கதையை நான் திரைப்படமாக கொண்டு வருவதற்கு நினைத்திருக்கிறேன், உங்களுடைய ஒத்துழைப்போடு. உடனேயே அவர் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் தந்து எனக்கு அனுப்பி நான் அதை வாசித்து, என்னோட அது மேடை நாடகத்தினுடைய கரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அந்த கரு பிழைக்காமல் கதையை திருப்பி சொல்ல வேணும், வேறு மாதிரி சொல்லவும் வேணும். திரைப்படம் என்பது வித்தியாசம். ஆகையினாலே அந்த கருவை அப்படியே வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் எல்லாத்தையும் வைத்து மிகுதியாக சில அம்சங்களை சேர்த்து கொண்டு ஒரு ஸ்க்ரீன் பிளேயை எழுத ஆரம்பித்தேன். எழுதினா அது 2 மணி நேர ஸ்க்ரீன் பிளேயாக வந்தது. இருந்தும் சுருக்கி அதை ஒரு 95 நிமிட படமாக செய்திருக்கிறோம். ஆகையினால இந்த கதை ஒரு பழக்கப்பட்ட கதை. இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும், எங்களுடைய கதைகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அடிமனதிலே எனக்கு ஒரு இது பலருக்கு இருக்கிற ஒரு அந்த திரைப்படத்தினுடைய கதையை முழுமையாக சொல்ல நிச்சயம். ஏனென்றால் இந்த இப்படியான எமது கலைஞர்கள் படைப்புகளை எமது மக்கள் சென்று பார்வையிட வேண்டும், அவர்கள் கேட்க வேண்டும், அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் மேலும் மேலும் ஒரு கலைஞனுடைய படைப்புகளும் வெளிவரும். அந்த வகையிலே இந்த திரைப்படத்தினுடைய கதையை மிக சுருக்கமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் மிகவும் மகிழ்வாகவே நான் அதை பகிர்ந்து கொள்வேன். காரணம் என்னென்றால், எங்களுடைய வழிகளை பலவிதமாக சொல்லலாம். அந்த வழிகளை அடையாளம் காணுவது மிக கடினமான ஒரு செயல்பாடு. நான் இந்த கதையை எடுத்த உடனேயே அதை பற்றி படித்து கொண்டு போகிற பொழுது சில விஷயங்கள் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு. அப்போ மனோதத்துவ ரீதியாக சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சில டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், சைக்காட்ரிஸ்ட். அப்போ அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிகவும் மிகவும் யதார்த்தமாக இருக்கிறது. அவர் இந்த கதையை நான் சொன்னேன் அவரிடம், இதான் கதை, நான் செய்ய போகிற படம் இதுன்னு சொன்ன உடனே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார். இந்த நீங்கள் வைத்திருக்கிற கதாநாயகி, அந்த கதாநாயகியினுடைய அந்த பாத்திரம் எல்லா ஈழ மக்களிடம் இருக்கிற ஒரு பாத்திரம். அவர் சொன்ன ஒரு விடயம், உங்கள் எல்லாரிடமும் இது இருக்கிறது. அவர் ஒரு புறநாட்டுக்காரர் சொன்னார், உங்கள் எல்லாரிடமும் ஈழத்திலிருந்து வந்த அத்தனை பேரினுடைய ஒரு சுபாவம் இது. அதை படமாக்குறீர்கள், கட்டாயம் சக்சஸ். அவர் சொன்னார், நீங்க எந்த லாங்குவேஜ் என்ற அல்ல, நான் அதுக்கு அடுத்ததாக சொல்லுகிறேன், எந்த மொழி என்ற அல்ல, நீங்கள் இதை படமாக்கினீர்கள் என்றால் கட்டாயம் இது சக்சஸ் ஆக. அந்த சொன்ன வார்த்தைகள் தான் என்னை நிற்க விடையில இந்த படத்தையே முடித்தேன். அப்போ ஈழத்திலே போராட்டத்தில் இருக்கிற சூழல்லே அட்வான்ஸ் லெவல் படித்த ஒரு பிள்ளை இங்கே கனடாவுக்கு வருகிறது. வந்தால் அவர் அங்கே சில சவால்கள், அதை நாங்கள் படமாக காட்டாவிட்டாலும் கதையிலே அது இருக்கிறது. அவருடைய வாழ்வை சுற்றி இருக்கிறது தான் இந்த கதை. அப்போ அந்த பிள்ளை இங்கே வருகிறது, இங்கே வந்து உழைச்சி கல்யாணம் முடித்து அவருடைய கணவர் கோமாவுக்கு போகிறார். அவருக்கு பின்பு நீங்கள் தெரியலே பார்க்கணும் படம். நிச்சயம். நீங்கள் சொல்லும் போதே எங்களுடைய ஈழம் பற்றித்தான் மீண்டும் வருகிறது. வலிகளுக்கே வலிமைப்பட்டு அந்த வலிகளை துடைத்தறிந்து மாபெரும் காவியமானவர்கள், வலிகளை சந்தித்து வலிகளையே துடைத்தறிந்தவர்கள் தான் மாவீரர்கள். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தின் கதையினுடைய
வருகையாகத்தான் நான் இது உணர்கிறேன். நிச்சயமா. நிச்சயம் இது வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். இதுக்கு முழுமையாக எங்கள் மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். இத்திரைப்படம் எங்கு தயாரிக்கப்பட்டது, யார் எழுதியது, யார் தயாரித்தார்கள் என்பதை விட ஆக்குவாய் காப்பாய் என்ற தலைப்பே அதில் எத்தனையோ பொருள்கள் உண்டு. எனவே இத்திரைப்படங்களை வேறு வேறு நாடுகளிலும் நீங்கள் திரையிடுவதற்கு ஏதாவது யோசனைகள் உண்டு? உதாரணத்துக்கு இந்தியாவில் கூட இத்திரைப்படத்தை திரையிட வேண்டும். எங்களுடைய ஈழத்திலும் இத்திரைப்படம் அங்கும் திரையிடப்பட வேண்டும் என்று நிச்சயமாக. உங்களுடைய ஆசை போலவே திரைப்படம் பல மொழிகளிலே இப்பொழுது அது டப்பிங் செய்திருக்கிறோம். அதைத்தான் பெருமையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன். என்றால் அந்த திரைப்படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்தியாவிலே செய்தோம். அதாவது அதனுடைய படத்தொகுப்பு, எடிட்டிங், கலரிங், பிறகு அதில் ஆடியோ டப்பிங் செய்தது எல்லாமே, மிக்சிங் எல்லாம் அங்கேயே செய்தது. அதுக்கு இசையமைத்தவர் வந்து ஒரு கேரளா மலையாள மொழி பேசுகின்ற ஒருவர். அவர் ஒரு சான்ஸ் எனக்கு வேணும் இப்படி திரைப்படங்கள் செய்வதுங்கன்னா அவர் பாபு ஜெயகாந்தனுடைய அறிமுகத்திலே அவரை சந்தித்தேன். அப்போ அவர் அந்த திரைப்படத்துக்கு இசையெல்லாம் போட்ட உடனே எல்லாம் முடிஞ்ச பிறகு சொன்னார், நான் ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? நான் சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அவர் சொன்னார், இந்த திரைப்படத்தை நீங்கள் மலையாளத்தில் டப்பிங் செய்ய வேண்டும். ஏன்னா அந்த கதை அவ்வளவு நல்லா இருக்கிறது. அவருடைய தமையன் ஒரு கதாசிரியர், அவரே சொன்னார் இது நல்லா இருக்கிற. அவரோட நேரடியாக நான் பேசினேன். அவர் சொன்னார், நல்லா இருக்கிறது இந்த கதை, நீங்கள் உங்களுடைய அளவுக்கு அதை தயாரித்திருக்கிறீர்கள், ஆனால் அருமையான ஒரு சப்ஜெக்டும் அருமையான ஒரு விஷயம், யாரும் சொல்லக்கூடியது, யாரும் பார்க்கக்கூடியது ரெண்டு மலையாளத்திலே டப் பண்ணார்கள். மலையாள டப்பிங் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது எனக்கு அங்கே போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்த இன்னொருத்தர் சொன்னார், ஆனால் இதை ஹிந்தியிலேயும் டப் பண்ணுவோம். அப்போ ஹிந்தியிலேயும் டப்பிங் முடிஞ்சாச்சு. அப்புறம் தெலுங்கில் டப் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய தமிழில் இருக்கிறது, சென்னை தமிழ்லையும் டப் பண்ணியிருக்கிறோம், சென்னையிலேயே திரையிடுவதற்காக. அதே போன்று இப்பொழுது வேறு மொழிகளிலேயும் நாங்கள் டப்பிங் செய்வோம். இன்னும் ஒரு தாழ்மையான கருத்து ஏனென்றால், இந்த வலி சுமந்த ஒரு கதையாக நான் இதை எதிர்பார்க்கின்றேன். எங்களுடைய வலிகள் நிச்சயம் ஏனைய மொழி பேசுபவர்கள், ஏனைய இனத்தவர்களும் பார்க்க வேண்டும். இதை ஈழத்தில் 2 மொழிகளிலும் இந்த படங்கள் திரையிடப்பட வேண்டும். ஏன் நாங்கள் எங்களுடைய சகோதரர் மொழிகளிலே சிங்கள மொழியிலும் திரைப்படம் திரையிடப்பட்டு தமிழர்கள் உளவு துயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்கள ஏனைய பாமர சிங்கள மக்கள் இதை உணர வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். என்றால் எங்களுடைய தலைவருடைய போராட்ட வரலாற்றிலே ஒருபோதும் சிங்கள இனத்துக்காக அவர் போராடவில்லை, தமிழ் இனத்துக்காகவும் சிங்கள அரசுக்கு எதிராகவும் தான் அவருடைய போராட்டம் இருந்தது. சிங்களவர்களை மிகவும் கண்ணியமாகவும் கவனமாக பார்த்து தான் அவருடைய போராட்டம் நடந்தது. கைது செய்யப்பட்டவர்கள் கூட மிக உன்னதமாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுதலை வரலாறும் இருக்கு. எனவே ஏனைய மொழிகளிலும் இப்படம் திரையிடுவது மிக மிக வரவேற்கத்தக்க. நிச்சயமாக நல்லது ஐயா. உண்மையிலேயே இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எமது மக்கள், எமது கலைஞர்களுக்கு நீங்கள் உரிமை கொடுங்கள். அவர்களுடைய படைப்புகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து அவர்களை ஊக்கப்படுத்தினால்தான் இன்னும் பல படைப்புகள் வெளிவரும். இல்லை என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், கலைஞர்கள் பல வழிகளோடு தான் அவர்களுடைய படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்தால் நிச்சயம் நாங்கள் இன்னும் எத்தனையோ படைப்புகளை வெளியில் கொண்டு வர முடியும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பும் எங்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கின்றது. நாங்கள் முடித்துக்கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது. இறுதியாக நீங்கள் மக்களிடம் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அதாவது இந்த ஆக்குவாய் காப்பாய் திரைப்படம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு இது திரையிட உள்ளதாக அறிகிறேன். அது பற்றி ஒரு விவரமாக நீங்கள். நிச்சயமாக திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலே திரையிடப்பட இருக்கிறது. ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் என்னென்றால், நமக்கு ஈழத்தமிழ் கதைகளை சொல்லுவதற்கு இப்பொழுதுதான் ஒரு திரைத்துறை வருகிறது. அப்போ எங்களுடைய கதைகளை எனக்கு நிறைய நட்பு, நிறைய தொடர்புகள் இருக்கிறது தென்னிந்தியாவிலே. அவர்களே அங்கே வேலை செய்கின்றவர்களே சொல்லுவார்கள், நல்ல நிலையில் இருக்கிறவர்கள், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு டைரக்டர் கூட நேர சொல்லியிருக்கார் எனக்கு, உங்களுடைய கதைகளை ஐயா நீங்கள் தான் சொல்லணும். அது வலியாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். அந்த யாழ்ப்பாண மண்ணிலே நீங்கள் 10 வயசுலே ஓடி திரிஞ்சு விளையாடி மலையில் குதித்து விளையாடினா அந்த சுகத்தை எங்களுடைய ஒரு பாணியிலே சொல்ல முடியாது. அதை சொல்லக்கூடியது உங்கள்கிட்ட தான் இருக்குது.
அவ்வளவு போர் சூழலே நாளைக்கு அடுத்த க்ஷணம் உயிர் இருக்குமான்னு தெரியாத நிலையிலே இருந்து அதை அனுபவிச்ச நீங்கள் மட்டும்தான் அதை திருப்பி சொல்லலாம், எங்களால் சொல்ல முடியாது. அவர் சொல்றார், நாங்கள் சொன்னால் அது ஒரு திரைப்படமாகவே போயிடுவிடும், ஆனால் உண்மையான ஒரு திரைப்படத்தை திரையை கொண்டு வரணும்னா நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்று அவர் நேரடியாகவே எனக்கு சொன்னார். அவர் ஒரு பிரபலியம் வாய்ந்தவர், ஆனால் அவரே அதை சொன்னார். அப்படி சொல்லுகின்ற அளவுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர்களே தருகிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய மக்கள் இதுக்கு ஆதரவு தர வேண்டும். அது ஏனென்றால் நாங்கள் எல்லாருமே, நான் நேராக சொல்லக்கூடிய ஒரு விடயம், நான் முதலாக இயக்குகின்ற படம் இது. என்னுடைய முதல் இயக்கத்திலே வருகின்ற படம். நிறைய படங்களிலே நான் செயல்பட்டிருக்கிறேன், படங்களை நடித்திருக்கிறேன், நாடகங்கள் செய்திருக்கிறேன், இசை நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறேன். ஆனால் நானே இயக்கிய ஒரு திரைப்படம் இது முதல் திரைப்படம். அதனால் என்னுடைய எதிர்பார்ப்பு பல மக்கள் வந்து பார்க்க வேண்டும் அல்ல, பார்க்கிறவர்கள் நல்ல பாராட்டு சொல்ல வேண்டும், நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டும், விமர்சனங்கள் இருந்தால்தான் அதனுடைய வளர்ச்சி அடுத்த பரிமாணத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். நிச்சயமா அந்த வகையிலே நான் அதை எதிர்பார்க்கிறேன். கலைஞர்கள் வர வேண்டும், பார்க்க வேண்டும். அதுக்காக ஒவ்வொரு படத்தை நாங்கள் ஒப்பிட்டு சொல்லுவதல்ல, நாங்கள் இப்படி எதிர்பார்க்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் நான் எங்களுக்கு தெரியும், ஓகே இப்படித்தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்றால் இந்த திரைப்படம் என்னதான் நாங்கள் விரும்பி செய்தாலும் நாங்கள் செய்வது மக்களுக்காகத்தான், பார்வையாளர்களுக்காகத்தானே அத்தனையுமே. அதனால் அவர்களுடைய அந்த அந்த ஒரு ஃபீட்பேக் நாங்கள் எதிர்பார்ப்பது. இந்த தடவை நிச்சயமாக பலர் வந்து பார்ப்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஷோவாக வர வேண்டும் என்று நாங்கள் இந்த வழியிலே கேட்டுக்கொள்கிறோம். ஆம் நேயர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தளிருக்காக ஒரு புதிய சங்கமத்திலே இணைத்திருந்தோம். இவர் புதிய கலைஞர் அல்ல, மிகவும் பழமையான கலைஞர். நீண்ட காலமாக பாரதி ஆர்ட்ஸ் இசைக்குழுவை நடத்தி கொண்டு பல துணை திரைப்படங்களில் அவர் நடித்தும் அதை செயல்படுத்தியும் இருக்கின்றார். இன்று தனக்கான ஒரு பாதையிலே ஒரு திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். எனவே இந்த ஒரு கலைஞனுடைய படைப்பை நீங்கள் அனைவரும் சென்று பார்த்து அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தளிர் சார்பாக நான் வேண்டிக் கொள்கின்றேன். இதுவரை நேரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தளிரின் ஒரு புதிய சங்கமத்தில். எந்த கலைஞர்களாக இருந்தாலும் சரி, எந்த எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, எம்முடன் தொடர்பு கொண்டு எங்களது கலையத்துக்கு வாருங்கள். உங்களது படைப்புகளை எம்மால் முடிந்தளவு ஆதரவு கரம் நீட்டி எங்கள் ஒளிபரப்பினூடாக நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்று கூறிக்கொண்டு, இதுவரை நேரமும் ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், திரைக்கதை வசனம் மற்றும் இசைக்கலைஞன் பாரதிதாசன் அவர்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியுடன் விடைபெறலாம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.